காலையிலே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டதுக்கப்புறமா தான் அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி பீரோல துணி கொஞ்சம் மடிச்சு வச்சிருந்தேன் அப்படின்றதுனால, இந்த பாக்ஸ் எடுத்து கீழ ஸ்டிக்கர் அடிச்சு, அதுக்குள்ள ஒரு துணி போட்டு, நான் டெய்லி யூஸ் கிளாத்துமே, அதுக்கப்புறம் வெளிய போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுமே இதில தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி ஸ்டிக்கர் அடிச்சுட்டேன். ஏன்னா வந்து நெறைய துணி வைக்கிறதுக்கு பேக் இல்ல அப்படின்றதுனால, பாக்ஸ்லேயே எல்லாமே அடிச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் நான் ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். அதுக்குள்ள கிச்சன்ல இருக்கிற பொருள் எல்லாமே வந்து பையில போட்டு கட்டிடலாம் அப்படின்ட்டு தான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனுக்கு போயிட்டேன். ஃபேனும் கழட்டுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. ஏசியும் அப்படியே கழட்டிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் வந்து அந்த துணி எல்லாமே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். என்னோடய ட்ரெஸ்ஸு, ஹஸ்பண்ட், பாப்பாவோட ட்ரெஸ் அது எல்லாமே. வீடு ஷிஃப்ட் பண்ணி புது வீட்டுக்கு வரும்போது நான் அந்த வீடியோ எடுக்கலை. எதனால் அப்படின்னா, கடைசி நேரத்தில் வண்டியும் டிலே ஆகிடுச்சு. மழையும் பெய்கிற மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி இருட்டிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே நம்ம வந்து எல்லாமே எடுத்துகிட்டு அங்கே போயிடணும், திங்ஸ் எல்லாமே அப்படின்ட்டு தான் நான் கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டு இருந்தது. ஒரே டென்ஷனாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த இது எடுக்க முடியல என்னால். அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி இங்கே வந்துட்டதுக்கப்புறமா வீடு எல்லாமே கொஞ்சம் எல்லாமே அங்கங்கே போட்டு வச்சுருந்தேன். எதுவுமே உடனே க்ளீன் பண்ண முடியல. பாப்பாவோட மெடிசன், அவனோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், ஸ்கூலுக்கு தேவையானது எல்லாமே கொஞ்சம் எடுத்து அது மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். கிச்சனில் வந்து அம்மா தான் கொஞ்சம் எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு எல்லாமே அவங்க தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க நேற்று. அம்மா, அக்கா, தங்கச்சி எல்லாருமே வந்திருந்தாங்க. கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சாப்பாடுக்கும் வழக்க வச்சுட்டனால ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த புது வீட்டுக்கு வந்து அதேமாரி செஞ்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம வந்து புது வீட்டிலேருந்து இங்கே அது பழைய வீட்டிலேருந்து இங்கே வரோம் அப்படின்றதுனால ஒரே டென்ஷனாக இருந்துச்சு. அந்த வீட்டில் எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. பாப்பா பிறந்ததுமே அங்கே தான். கொஞ்சம் அங்கேருந்து வரும்போது ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு மூவ் ஆன் பண்ணி போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு அங்கேருந்து எல்லாமே ஷிஃப்ட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். கிச்சனில் வந்து அம்மா பாதி பொருள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கீழே செல்ஃபில் மட்டும் நான் வந்து நியூஸ் பேப்பர் போட்டு அதெல்லாமே கொஞ்சம் அடுக்கி வச்சுருந்தேன். பாப்பாவோட டிஃபன் பாக்ஸ், அவனோட வாட்டர் பாட்டில், அவனுக்கு தேவையானது எல்லாமே வந்து நான் எதிர்க்கவே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன். இன்னும் ப்ராப்பராக எதுவுமே அரேஞ்ச் பண்ணலை. இனிமேல் தான் எல்லாமே பண்ணணும். வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் சரியாக எதுவுமே க்ளீன் பண்ணலை. கண்டிப்பாக அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா ஹோம் டூர் கண்டிப்பாக போடுவேன். இன்னும் எதுவும் க்ளீன் பண்ணாதனால எல்லா பொருளுமே நான் கொஞ்சம் பொறுமையாக தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா செம்ம டயர்டாக இருந்துச்சு. நேற்று ஃபுல்லாக அங்கேருந்து இங்கே திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுனால கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. பாப்பாவுமே சரியாக கவனிக்க முடியல. அம்மா கிட்ட தான் விட்டுருந்தேன். அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. இன்றைக்கி தான் கொஞ்சம் பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பலை. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது அப்படின்றதுனால நான் அனுப்பாமல் வீட்டில் இருக்கட்டும்